TV, enlightening the thirsty. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர், நன்றியின் பலியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர், நன்றியின் பலியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரி, நன்மைகள் செய்த இறைவனுக்கு. உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். கொடைகள் பெற அது தகும் வழியாம், கொடைகள் பெற அது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியாம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர், நன்றியின் பலியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர், நன்மைகள் செய்த இறைவனுக்கு. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் தலையாய கட்டளை. நம்மை அன்பு செய்வது போல அயலாரை அன்பு செய்ய வேண்டும் என்பது இந்த கட்டளைக்கு இணையான கட்டளை. இந்த இறை அன்பும் பிறர் அன்பும் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நாம் உண்மையான கிறிஸ்துவின் சீடர்களாயிருக்க முடியும். இந்த அன்புக்காக தான் அடிக்கடி திருச்சபை நமக்கு போதித்து வருகிறது. அன்பு செலுத்தத்தான் அறைகூவல் விடுக்கிறது. அன்பை முழுமையாக மனுக்குலத்தின் மீது செலுத்திய ஆண்டவரின் திரு இதய விழாவைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவை கொண்டாடும் போது அந்த இதயத்தில் இருக்கிற அன்பை நாம் தியானித்து சிந்தித்து ஜெபிக்கின்ற போது அந்த அன்பு நம்முடைய இதயத்திலும் இடம் பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். இதற்கான முயற்சிகளை எடுக்க இந்த திருப்பலியில் ஆற்றலை பெறுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க போதிய அளவு கடவுளையும் அயலாரையும் அன்பு செய்ய தவறியதற்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே.
ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுவே. உலகினிலே நன்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுவே. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரை நீரே மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரை எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரை நீரே மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். தம் பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை
நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நாம் இயேசுவோடு இருந்தோமானால் அவரோடு வாழ்வோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 8 முதல் 15 வரை. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்ததால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவர் எனினும் அவர் நம்பத்தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது. அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளனாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உந்தன் வழியே எந்தன் வாழ்வே உந்தன் மொழியே நான் உயரும் வழியே உந்தன் வழியே எந்தன் வாழ்வே உந்தன் மொழியே நான் உயரும் வழியே உந்தன் வழியே எந்தன் வாழ்வே உந்தன் மொழியே நான் உயரும் வழியே. நான் மண்ணானே கைவன்மை காட்ட நான் கல்லானேன் கலை தீரன் காட்ட நான் மண்ணானே உன் கைவன்மை காட்ட நான் கல்லானேன் உன் கலை தீரன் காட்ட உன் மனம் போல் உருவாக்கும் உன் மனம் போல் உருவாக்கும் உன் கரத்தில் என்னை உவந்தளிப்பேன் உவந்தளிப்பேன் உவந்தளிப்பேன்
எந்தன் வாழ்வே உந்தன் மொழியே நான் உயரும் வழியே. நான் புவானேன் புகழ் மனம் பரப்ப, நான் செய்யானேன் தாய் அன்பு காண. நான் புவானேன் உன் புகழ் மனம் பரப்ப, நான் செய்யானேன் உன் தாய் அன்பு காண. உன் கைகளில் கருவியானே, உன் கைகளில் கருவியானே, எதையும் தாங்கும் வரமருள்வாய், வரமருள்வாய், வரமருள்வாய். உந்தன் வழியே எந்தன் வாழ்வே உந்தன் மொழியே நான் உயரும் வழியே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் திரு சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய் உணர்வு தாரும், அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறெதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்தவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதில் அளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீ இறை ஆட்சியை நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
தூய இதய ஆண்டவர் பக்தர்களே, மனிதர்கள் ஆரம்ப காலத்தில் எது எது மனிதர்களுக்கு அச்சத்தை மூட்டியதோ, எது எது தங்களை விட அதிக வல்லமை வாய்ந்ததாக தோன்றியதோ, அது இயற்கையாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் அவற்றை தெய்வமாக வணங்க ஆரம்பித்தார்கள். இடி, கடல், இதையெல்லாம் கடவுளாக வணங்கினார்கள். அதை போலவே விலங்குகள் எது எது அச்சத்தை மூட்டியதோ அதையெல்லாம் தங்களை விட அதிக வல்லமை வாய்ந்த விலங்குகளை தெய்வங்களாக வணங்க ஆரம்பித்தார்கள். இது பண்டை காலத்தில் எல்லா மக்களும் இதை செய்தார்கள். இந்த காலகட்டத்தில்தான் கடவுள் இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுத்தார். இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் கொடுத்த முதல் கட்டளை, 10 கட்டளைகளில் முதல் கட்டளை, நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக என்று சொன்னார். அந்த தேவனை எப்படி அன்பு செய்ய வேண்டும், அவரை மட்டுமே வழிபட வேண்டும், அவருக்கு மட்டுமே முழுமையான அன்பையும் ஆராதனையையும் செலுத்த வேண்டும் என்று பணித்தார். ஆனால் அண்டை நாட்டவர்கள் எதை பின்பற்றினார்களோ அதையெல்லாம் இஸ்ராயல் மக்களும் பின்பற்ற விரும்பினார்கள். பொதுவாக அண்டை நாட்டவர்கள் மலை உச்சியில கடவுளுக்கு சிற்றாலயம் அமைத்து ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அதனால் மலை உயரமானது, அந்த உச்சியின் மேலே கடவுளுக்கென்று ஒரு ஆலயம். பல மலைகள் தாங்கள் வாழ்ந்த இடத்தை சுற்றி அதில் மலை உச்சியிலெல்லாம் கடவுளுக்கு ஆலயங்கள், வழிபாட்டு தலங்களை ஏற்படுத்தி ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். இஸ்ராயல் மக்கள் இதை பார்க்கிறார்கள். அவர்களும் இந்த அவர்களுடைய வழிபாட்டுக்கு அடிமையாகிறார்கள். கடவுள் தனது வன்மையான கரத்தை கொண்டு எகிப்து நாட்டிலிருந்து இவர்களை விடுவித்து வந்தார். அந்த கடவுளுடைய வன்மையான பிரசன்னத்தை, விடுதலை தரும் பிரசன்னத்தை இவர்கள் நேரடியாக உணர்ந்தவர்கள், அனுபவித்தவர்கள். அப்படி இருக்க இவர்கள் பிற தெய்வங்களை வணங்க ஆசைப்பட்டார்கள். அந்த சோதனைக்கு உட்பட்டார்கள். ஏனென்றால் கடவுள் ஒருவர் அல்ல, அதிகமான வல்லமை இருக்க வேண்டுமென்றால் கடவுள் பலராக இருக்க வேண்டும். ஒரே ஆள் எல்லாவற்றையும் செய்ய முடியாது, அதிகமான வல்லமை உடையவராய் இருக்க முடியாது. ஆகவே கடவுள் பல ஆட்களாக, பல தெய்வங்களாக இருக்கிறார். ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதியையும் பரிமாணத்தையும் கண்காணிக்க ஒரு கடவுள். எனவே உடலுக்கு, உள்ளத்துக்கு, ஆன்மாவுக்கு, தொழிலுக்கு, பிழைப்புக்கு, உணவுக்கு என்று பல்வேறு துறைகளை கண்காணிக்கிற பல கடவுளர்களை அவர்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். இந்த சோதனைக்கு இஸ்ராயல் மக்களும் உட்பட்டார்கள். இந்த சூழலில்தான் கடவுள் சீனாய் மலையில மோசேயை அழைத்து அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுக்கிறார். முதல் கட்டளை, உன் கடவுளாகிய ஆண்டவர் நாமே, நம்மை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு இல்லாமல் போவதாக. உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும், முழு இதயத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு செய்வாயாக. உன் அயலானை
உன்னை போல் அன்பு செய்வாயாக. இதுதான் பழைய ஏற்பாட்டில் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை. இயேசு இந்த உலகில் வாழ்ந்த காலத்தில் சுமார் 630 சட்டங்கள் இருந்தன. இந்த 10 கற்பனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் விளக்கி அதிலிருந்து பல புது புது கட்டளைகளை உருவாக்கி 630 சட்டங்களை இயற்றி இருந்தார்கள். போன வருடம் புது நன்மை வகுப்புக்கு வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு மாதம் முழுவதும் 10 கற்பனைகளை கற்றுத்தருகிறோம். ஒவ்வொரு நாளும் மனப்பாடமாக அதை சொல்ல கற்பிக்கிறோம். புது நன்மை வாங்கிறதுக்கு முன்னால் அந்த சின்ன குறிப்பிடத்தில் இருக்கிற கேள்விகளை எல்லாம் எதை கேட்டாலும் சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் உறுதிப்பூசல் வகுப்புக்கு படிக்க வருகிறவர்களை பார்த்து கேள்வி கேட்டால் எல்லாவற்றையும் மறந்துடுறேன். 10 கட்டளைகளை சொல்ல முடியவில்லை. அப்படி இருக்க 630 சட்டங்களையும் யாராவது படித்து நினைவில் கொண்டிருக்க முடியுமா? முடியாது. இதனால்தான் ஒரு இளைஞன் இயேசுவிடம் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, சட்டத்தில் மிக பெரிய கட்டளை எது? எது மிக முக்கியமானது? எது துணை சட்டம் என்று கேட்கிறார். இயேசு அவனுக்கு தெளிவாக சொல்லுகிறார். உபாகமத்தில் 2 வெவ்வேறு இடங்களில் 2 கட்டளைகள் இருக்கின்றன. ஒன்று, இறைவனை அன்பு செய்ய வேண்டும். முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு உன் தேவனாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக என்று இருக்கிறது. இன்னொரு இடத்தில் என்ன இருக்கிறது? உன்னை போல் உன் அயலானை நேசிப்பாயாக என்று இருக்கிறது. ஆனால் இயேசு என்ன செய்தார்? இந்த 2 கட்டளைகளையும் சமம் ஆக்குகிறார். இறை அன்பு, பிறர் அன்பு, இதை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த இளைஞன் ரொம்ப நல்லா அறிவாளி, கெட்டிக்காரன். அதனால் அவன் என்ன சொல்லுகிறான்? இயேசு சொன்னதை உள் வாங்கி அவனே அதை திரும்ப இயேசுவுக்கு சொல்லுகிறான். நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. இயேசுகிட்டே சொல்றான், நீங்க சொன்னது ரைட் தான், நீங்க சொன்னது உண்மைதான். இயேசுகிட்ட என்ன சொல்றான்? அப்ரூவல். இவன் இயேசுவை பார்த்து நீங்க சொன்னது சரிதான் அப்படின்னு இயேசுவின் பதிலுக்கே இவன் ஒப்புதல், அங்கீகாரம் அளித்து பாராட்டுகிறான். அவரிடம் முழு இதயத்தோடும், முழு அறிவோடும், முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு செய்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செய்வதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறுகிறார். இந்த எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று இயேசு சொல்லவில்லை. ஆனால் இவன் அதை சேர்த்து சொல்லுகிறான். ஆனால் சரிதான் அது என்ற அளவுக்கு சட்டத்தை இவன் புரிந்து கொண்டான் என்பது தெளிவாக தெரிகிறது. இயேசு பார்க்கிறார், இந்த இளைஞன் எவ்வளவு அறிவாளியாய் இருக்கிறான் என்று சொல்லி அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, ஒரு இக்கு வச்சு பேசுறாரு, ஆண்டவர், நீ இறை ஆட்சிக்கு வெகு தொலைவில் இல்லை. நல்லா கவனிங்க, இறை ஆட்சிக்கு நீ வெகு தொலைவில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இறை ஆட்சிக்கு அருகில் இருக்கிறாய், ஆனால் இறை ஆட்சிக்குள் நீ இன்னும் வரவில்லை. உனக்கு சட்டம் தெரிஞ்சிருக்குது, தெரிந்திருந்தா போதாது, என்ன செய்யணும்? அதை கடைபிடிக்கணும். நல்ல அழகான ஒரு குறிப்பை இயேசு கொடுக்கிறார். அந்த இளைஞனை பற்றிய தெளிவான தீர்ப்பு, நீ இறை அரசுக்கு வெகு தொலைவில் இல்லை அப்படின்னா அர்த்தம், இறை அரசுக்கு அருகாமையில் இருக்கிறாய், ஆனால் இறை அரசில் இன்னும் நீ இடம் பெறவில்லை என்று இயேசு கூறுகிறார். அதிர்ச்சியாக இருந்திருக்கும் அந்த இளைஞனுக்கு. சட்டங்களை தெரிந்திருந்தால் போதாது, சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். கடவுளை அறிந்து
அன்பு செய்ய வேண்டும். சின்ன குறிப்பிடத்தில் நம்ம படிக்கிறோம், நாம் மோட்சத்துக்கு போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கடவுளை அறிந்து அவரை அன்பு செய்ய வேண்டும். அறிந்திருந்தால் போதாது, அன்பு செய்ய வேண்டும். நாம் எல்லாருமே ஏறக்குறைய இந்த இளைஞரை போல தான் இருக்கிறோம். நாம் இறை அரசுக்கு வெகு தொலைவில் இல்லை, அருகாமையில் இருக்கிறோம். கோயிலுக்கு வருகிறோம், நற்கருணை வாங்குகிறோம், பலியில் கலந்து கொள்ளுகிறோம். நாம் இறை அரசுக்கு வெகு தொலைவில் இல்லை. நாம் கேட்கின்ற இறை வார்த்தையை நாம் வாழ்வாக்கவில்லை. இன்றைக்கு புனித திருத்தந்தை மார்செலினோஸ், பேதுரு இருவருடைய விழாவை கொண்டாடுகிறோம். இந்த இருவரும் தொடக்க கால கிறிஸ்துவத்தில் வாழ்ந்தவர்கள். மார்செலினோ திருத்தந்தையாக இருந்தவர். ஒரு 10 வேத கலாபனைகளை நாம் தொடக்க காலத்தில் பார்க்கிறோம். 10 பேரரசர்கள் கிறிஸ்துவத்தை எதிர்த்தார்கள். அதனால் அந்த 10 வேத கலாபனை அல்லது மறை கலக்கம் ஏற்பட்டது. கடைசியா 10வது வேத கலாபனை 304வது ஆண்டிலிருந்து 311வது ஆண்டு வரை நடைபெற்றது. இந்த 9 ஆண்டுகள், மன்னிக்க வேண்டும், 304லிருந்து 311, 7 ஆண்டுகள். அங்கே இந்த கடைசி வேதகலாபனை சமயத்தில் டயோக்ளீசியன் என்ற பேரரசர், ரோமை பேரரசர் ஆட்சி செய்தார். இந்த அரசர்களுக்கு இந்த கிறிஸ்துவர்களை பார்த்தா அவர்களுக்கு ரொம்ப கோபம் வரும். ஏனென்றால் அரசர்கள் எல்லாம் தங்களை தெய்வங்களாக கருதி வழிபட வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் கிறிஸ்துவர்கள் மனிதர்களை அல்ல, கடவுள் இயேசுவை மட்டுமே தெய்வமாக வழிபடுவோம் என்று அவர்கள் விடாப்பிடியாக தங்களுடைய இந்த கோட்பாட்டில் நிலைத்திருந்தார்கள். இதை அந்த மன்னர்களால் தாங்க முடியவில்லை. இந்த திருத்தந்தை மார்செலினோ, அவருக்கு துணையாளர் பேதுரு என்ற ஒரு குரு, இருவரும் நல்ல விசுவாசத்துக்கு எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். இந்த பேதுருவுக்கு ஒரு பெரிய வல்லமை, அவர் பேய்களை ஓட்டுவார். ஒரு நாள் இந்த சிறை அதிகாரி ஆர்த்தெமியூஸ் என்பவனுடைய மகள் பவுலினா பேயினால் பிடிக்கப்பட்டு அதிகமாக சித்திரவதைக்கு உள்ளானாள். இந்த பேதுரு பேய்களை ஓட்டுவார் என்று கேள்விப்பட்ட அந்த சிறை அதிகாரி அவரிடத்திலே தன் மகளை கொண்டு போய் அவளை குணப்படுத்த மன்றாடினார். பேதுரு அந்த பெண்ணுக்காக ஜெபித்து அவளை பிடித்திருந்த வல்லமையான அந்த அரக்க பேயை ஓட்டிவிட்டார். அவள் பூரண சுகமடைந்தாள். இதை கண்டவுடனே ஆர்த்தெமியுஸுக்கு ஒரே மகிழ்ச்சி. இந்த வல்லமையுள்ள கடவுளை தான் நாம் வணங்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன் மகள், மனைவி, தன்னுடைய பணியாளர்கள், உற்றார் உறவினர், அக்கம் பக்கத்தார் எல்லாரையும் ஒன்று திரட்டி கிறிஸ்துவராக அவர் ஒப்புதல் தெரிவித்தார். இந்த சூழலில் இந்த பேதுரு என்ன செய்தார்? திருத்தந்தை மார்செலினோவிடத்தில் இவர்களை அழைத்து கொண்டு போனார். திருத்தந்தையும் அவர்களுக்கு மறைக்கல்வி கொடுத்து அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து கிறிஸ்துவர்கள் ஆக்கினார். இதை நீதிபதி அறிய வந்தார். உடனே இருவரையும் கைது செய்து மார்செலினுவை, பேதுருவை கொடுமையான வார்த்தைகளால், தகாத வார்த்தைகளால் வன்மையாக திட்டினார். திட்டி திருத்தந்தை மார்செலினுவை ஒரு இருட்டு அறையிலே கொண்டு போய் அடைத்தார். நிர்வாணமாக அந்த இருட்டு அறையில போய் கால் வைத்த பிறகுதான் தெரிகிறது, அங்கே கண்ணாடி துண்டுகளை உடைத்து கும்பலாக போட்டிருக்கிறார்கள். எந்த இடத்திலும் காலை வைக்க முடியாது, கண்ணாடி துண்டுகள் அங்கே இருந்தன. அதில் இவரை கொண்டு போய் விட்டாங்க. காலை வச்ச உடனே அந்த கண்ணாடி காலில் குத்துது. என்ன இது, என்ன என்றே கண்டுபிடிக்க முடியல. விஷ ஜந்துவா அல்லது இரும்பு கம்பிகளா என்ன என்று தெரியவில்லை. அதன் பிறகுதான் அவர் உடல் எல்லாம் காயம்,
உட்கார முடியல, காலை வைக்க முடியல, இருட்டில் தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் அந்த வேதனையை அனுபவித்தார். அவர் கிறிஸ்துவை மறுதலிக்க இந்த 2 பேருக்கும் ஆணை பிறப்பித்தார். இவர்கள் இன்னும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். எங்கள் முழு உள்ளத்தோடு முழு உயிரோடு அவரை தான் நாங்கள் அன்பு செய்வோம். அவரை தவிர வேறு கடவுள் கிடையாது, நாங்கள் நம்ப மாட்டோம், விசுவசிக்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம் என்று துணிவோடு இந்த இருவரும் சொன்னார்கள். அதனால் ரகசிய ஆணை பிறப்பித்து இவர்களை 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வனாந்தரத்துக்கு கொண்டு போய் அங்கே பாறைகள் நிறைந்த இடம், அந்த இடத்துல இவர்களையே கல்லறை தோண்டச் செய்து அவர்கள் தலையை வெட்டி அந்த இடத்திலே இவர்களை அடக்கம் செய்துவிட்டு வந்து விட்டார்கள். எந்த இடத்துல அடக்கம் செய்தார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. அதன் பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு புனித பெண்மணிக்கு கடவுள் காட்சி கொடுத்து இந்த இடத்தில் தான் வேதசாட்சி மார்செலினோ வேதசாட்சி பேதுருவின் உடலை அடக்கம் செய்திருக்கிறார்கள் என்று கடவுள் காட்டினார். அதன் பிறகு கிறிஸ்துவர்கள் சென்று அந்த இடத்தை தோண்டி பார்த்து அவருடைய உடலை கொண்டு வந்து நல்லடக்கம் செய்தார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, என்ன ஒரு தீர்க்கமான முடிவு. உயிரோ உடமையோ எதுவும் எங்களுக்கு பெரிதல்ல. இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள், அவரை தான் நாங்கள் வணங்குவோம். இன்றைக்கு பாருங்க, நம்ம கிறிஸ்துவங்களுக்குள்ள எவ்வளவு இந்த பிற தெய்வ வழிபாடு இருக்குது. இந்த கோயிலுக்கும் வருவாங்க, அந்த கோயிலுக்கும் போவாங்க, இயேசு கிறிஸ்துவையும் கும்பிடுவாங்க, மற்ற தெய்வங்களையும் கும்பிடுவாங்க. ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு நோய், ஒரு சிக்கல் அப்படின்னா இங்கே இதய ஆண்டவர்கிட்ட வந்து வேண்டிக்குவாங்க, அங்கே போயிட்டு மற்ற தெய்வங்களிடத்திலும் வேண்டிக் கொள்வார்கள். அப்போ இருதலை கொள்ளி எறும்பாக நாம் இருக்கிறோம். நம்ம இதயத்தையே நாம் பங்கு போடுகிறோம், கூறு போடுகிறோம். கடவுளுக்கு ஒரு பாகம், மற்ற தெய்வத்துக்கு ஒரு பாகம் இல்லை. கடவுள் சொல்ற ஐ ஆம் எ ஜெலஸ் காட், நான் பொறாமையுள்ள கடவுள். உன் இதயம் முழுவதை எனக்கு கொடுக்கணும், நீ வேற யாருடனோ உன் இதயத்தை பங்கு போட நான் அனுமதிக்க மாட்டேன். ஐ ஆம் எ ஜெலஸ் காட். பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்களை பார்த்து சொல்றாரு கடவுள், நான் பொறாமையுள்ள தெய்வம், என்னை மட்டுமே நீ வணங்க வேண்டும். மற்ற தெய்வங்களை பிற தெய்வங்களை வணங்குவதை நான் அனுமதிக்க மாட்டேன், பொறுத்து கொள்ள மாட்டேன். நான் என் இதயத்தை கூறு போடவில்லை, உன்னை முழுமையாக அன்பு செய்கிறேன், உனக்காக என் இதயத்தை அர்ப்பணிக்கிறேன், என் ரத்தத்தை கொடுக்கிறேன், உயிரை கொடுக்கிறேன், என் உடலை கொடுக்கிறேன். எதையும் நான் எனக்கென்று நான் வைத்துக் கொள்ளவில்லை. அப்படி இருக்க நீ மட்டும் உன் இதயத்தின் அன்பை கூறு போடலாமா, பகிர்ந்து கொள்ளலாமா? உன் இதயத்தை முழுமையாக எனக்கு கொடு. உன் முழு உள்ளத்தோடு, உன் முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு என்னை அன்பு செய் என்று கடவுள் கேட்கிறார். இதோ நமது அன்பை, நமது விசுவாசத்தை இந்த நேரத்தில் புதுப்பித்துக் கொள்ளுவோம். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு தெய்வங்களை நாங்கள் வணங்க மாட்டோம். நீர் ஒருவரே எங்கள் இதயத்துக்கு சொந்தமானவர். நீர்தான் எங்களை படைத்தீர், நீர்தான் எங்களை பாதுகாத்து வருகிறீர். இன்றைக்கு உயிரோடு நான் இருக்கிறேன் என்றால் அது உம்முடைய வல்லமையால் தான். வேற தெய்வம் என்னை படைக்கல, வேற எந்த தெய்வமும் என்னை வாழ வைக்கல. நீதான் என்னை வாழ வைக்கிறீர். ஆகவே என்னை முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே நம்மை ஆண்டவருடைய இதயத்துக்கு அர்ப்பணிப்போம். ஆமென். நீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போ, இறைவா என் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவா என்
மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது கலைமான் நீரோடையே ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது இறைவா உன்னை இன்று நான் காண்பேன் இறைவா உன்னை என்று நான் காண்பேன் கண்ணீரே எந்தன் உணவானது கலைமான் நீரோடையே ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. பேரன்புமிக்க தந்தையே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி அருளோ. நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்திடமிருந்து அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவார், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், என்று உபயம் செய்கின்றவர்கள், நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், தூய இதய ஆண்டவர் பக்தர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம்
நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். மதத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல என் ஆன்மா குணமடையும். இறைவா, ஏழையின் உளமே, எழிலே வாழ்வில் அருவீர் வளமே. எழுவீர் இறைவா, ஏழையின் உளமே, எழிலே வாழ்வில் அருவீர் வளமே. எழுவீர் இறைவா,
ஏழையின் உளமே. பாலை நிலத்தில் பசித்த முன்னோர் புசிக்கும் உணவாய் அளித்தீர் மன்னா. பாலை நிலத்தில் பசித்த முன்னோர் புசிக்கும் உணவாய் அளித்தீர் மன்னா. பாரில் வாடும் மாந்தர் நாடும் பரம உணவேவா. எழுவீரிறைவா ஏழையின் உளமே. எழிலே வாழ்வில் அருவீர் வளமே. எழுவீரிறைவா ஏழையின் உளமே. வாழ்வும் வழியும் நீரே என்றீர் வானோர் அமுதம் எமக்கு ஈந்தீர். வாழ்வும் வழியும் நீரே என்றீர் வானோர் அமுதம் எமக்கு ஈந்தீர். பாறை பிளந்தே பானம் அளித்த ஜீவிய சுனையேவா. எழுவீரிறைவா ஏழையின் உளமே. எழிலே வாழ்வில் அருவீர் வளமே. எழுவீரிறைவா ஏழையின் உளமே. இறை இரக்கத்தின் யூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டங்களிலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் யூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றும் வாழ்ந்து செய்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பகல் 12 மணி திருப்பலியை நமது புதிய துணை பங்கு தந்தை
அருட்திரு அந்தோணி ராஜ் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். மாலை 6 மணி திருப்பலியை அருட்பணி சி. அந்தோணி ரோச் மேலாளர் மிஷன் அச்சகம் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அன்பார்ந்தவர்களே, நாளை 5:30 மணி திருப்பலியை நான் நிறைவேற்றுவேன். 10:30 மணிக்கு சிறப்பான நற்கருணை ஆராதனையை அருட்பணி செபஸ்டியன், தமிழக மறைக்கல்வி பணிக்குழு செயலர், திண்டிவனம், அவர் நடத்துவார். 12 மணி திருவிழா திருப்பலியை நமது பேராயர் தலைமையில் கூட்டு பாடல் பரி நடைபெறும். மாலை 5 மணிக்கு நாளை 5 மணிக்கு தஞ்சாவூர் மறைமாவட்ட முதன்மை குரு பேரர் திரு ஞானப்பிராசம் அடிகளார் திருப்பலியை நிறைவேற்றி அது முடிந்த உடனே நற்கருணை பவனியை வழிநடத்தி செல்லுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே நான் போற்றிடுவேன், ஆண்டவரே நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரே நான் போற்றிடுவேன். ஆண்டவரே நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரே நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மாவில் பெருமை கொள்ளும், என் ஆன்மாவில் பெருமை கொள்ளும், எளியவர் இதை கேட்டு மகிழ்வாரா.